ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். முன்னெல்லாம் சனி பயிற்சியை பார்ப்பாங்க, குரு பயிற்சியை பார்ப்பாங்க. இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நைசர்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள். இவங்க தான் பிக் பாஸ். இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது. ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க. அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற 1.5 வருடம் 18 மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு அவங்க சுற்றி வரும் பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த கிரகம் பண்ண தாமதித்தாலும் எனக்கு தெரியலப்பா எப்படி தான் நடந்தது இந்த விஷயம்னு, கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா, எப்படி தான் நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன், எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடன்னு தெரில, நல்லா தாங்க கேர்ஃபுல்லாக தாங்க போனேன், இந்த வண்டி எப்படி தான் நான் தெரியாமல் ஒரு விபத்தில் மாட்டிடுச்சின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ரொம்ப நம்பினாங்க. இவன் ஏமாற்றிட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல. கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு, எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான், இல்லை என் கிட்ட இருக்கிற ஒரு பணம் களவு போயிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறோம். நம்ம ஒரு நல்லது திடீர்னு தெரியல, எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த ராகு கேதுக்கள் காரணமாகறாங்க. அதனால் சனி பெயர்ச்சியை கண்டு பயப்படுவதை விட ராகு கேது பெயர்ச்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதற்கேற்றார் போல் இவ்வளோ இருக்குதா, அவர் சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சுருவாங்க. இவர் சனி பகவான் யமதர்மராஜா மாதிரி நம்மளுக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த காலத்தில், அது 7.5 சனியாக, அஷ்டம சனியாக, இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, 7.5 சனியில் 3 பீரியடு அதை ஜென்ம சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி அவர் தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி. அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர், கர்மக்காரங்க அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம். நம்ம திருத்தி நம்ம நல்வழிப்படுத்த போகிறார் சனி பகவான். இப்போ இந்த காலகட்டம் இந்த ராகு கேதுக்கள் 12 ராசிக்கும் அமர்ந்து எப்படிப்பட்ட பலாபலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான ராகு பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 மணிக்கு அவர் கன்னி ராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும், ராகு பகவான் மீன ராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சியால் 12 ராசிகளுக்கு சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். துலா ராசி துலா லக்னத்திற்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சாயா கிரகம் சாதனை செய்ய வைக்குமா? சிறப்பாக வைக்கும். குழப்பத்தை மட்டும் விட்டுட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஜாக்பாட் உங்களுக்கு தான். 5இல் ராகுவும் நமக்கு 11இல் கேதுவும் வரக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான காலகட்டம். 5 நமது ஆழ்மனம், நம்மளுடைய எண்ணம், நம்முடைய சித்தம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம மனசில் இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகள்லாம் இப்போ திருப்பி புத்துயிர் பெறும். அந்த ஆசைகள்லாம் இப்போ நிறைவேறிடாதா அப்படின்ற ஒரு எண்ண சிந்தனையை எடுத்துகிட்டு வரோம். புத்தி ஒன்று சொல்லும், மனசு ஒன்று கேட்கும். பெரும்பாலும் தப்பு எங்க நடக்குது? நம்ம மனசை கேட்டு செயல்படுறதுனால தான். அந்த உணர்வுபூர்வமாக செயல்படும் பொழுது நம்ம தப்பு நிறைய பண்ணிடுறோம். புத்தியும் மனசும் ஒரு சேர பயணிப்பவர்கள் வெற்றியாளர்களாக ஆகிறாங்க. அப்போ மனசு ஒரு சில டைமில் ஓவராக ரியாக்ஷன் பண்ணிடும்போது தான் நம்ம தப்புலாம் பண்ணிடுறோம், தவறான முடிவுகள்லாம் எடுத்துடுறோம். அதனால தான் சொல்லுவோம், ஒரு இக்கட்டான சூழ்நிலையா உணர்வுபூர்வமாக எடுத்துடாத. ரொம்ப கோபமாக இருக்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது யாருக்கும் கமிட்மெண்ட்ஸோ வாக்குறுதியோ கொடுத்துடாதன்னு சொல்கிறது இதுக்கு தான். அப்போ இந்த காலகட்டம் 5இல் வரக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு டெம்டேஷனு, ஒரு உணர்வுபூர்வமான செயல்களை மறைமுகமாக ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நீங்கள் அந்த
அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்கள்லாம் முதலீடு பண்ணுறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் பேச்சாவது கேட்டு ரொம்ப இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, நிறைய காசு தராங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதுலேயும் போய் முதலீடு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. அந்த ஒரு ஏமாத்துலாம் ஒரு சிலர் டக்குன்னு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க, ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதுனால. இருந்தாலும் கவனம் தேவை. இந்த காலகட்டம் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். பெண்டிங்கில் போட்டேன், கடப்பில் கடந்தது, இந்த விஷயம்லாம் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப யோசனை, ஒரு தொழில் சார்ந்து, ஒரு திருமணம் சார்ந்து, ஒரு படிப்பு சார்ந்து முடிவெடுக்க முடியாமல் நான் தத்தளிக்கிறேன் அப்படி சொன்ன எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது தீரும். அந்த பிரச்சனைகள், அதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். உங்களுக்கு சிந்தனை, சித்தம் தெளிவு பெறும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், லட்சியங்கள் அதெல்லாம் நிறைவேறும். அந்த பாதையை நோக்கி வெற்றிகரமாக நீங்கள் வீடு நடை போடுவீங்க. உங்களுக்கான ஒரு வெல்விஷர், உங்களுக்கான ஒரு நட்பு, உங்களுக்கான ஒரு நல்ல உள்ளம், உங்களுக்காக ஒரு கை பிடித்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒருவர் உங்களுடனே பயணிப்பார். இறைவனுடைய பரிபூர்ண கருணை உங்களுக்கு இந்த காலகட்டம் ததாஸ்து அப்படின்னு உங்களுக்கு துணை புரியும் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு வெல்விஷர் ஆனவங்க உங்களுக்கு இந்த நேரம் வழிகாட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நேர் வழியில் நல்லது மட்டுமே சிந்தித்து நல்ல வழியிலையும் நம்ம மெடிடேஷன், தியானம் இதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த வழியை இறைவனே காட்டி கொடுத்துருவார். நம்மளுக்கே ஒரு சில இன்ட்யூஷன்லாம் தெரிஞ்சிடும். மைண்டில் ராகெல்லாம் வரும்பொழுது நம்ம நிறைய இந்த மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்பொழுது, நம்ம ஒரு இறை மார்க்கத்தில் போகும்பொழுது, இந்த மந்திர உச்சாரணங்கள்லாம் செய்யும்பொழுது அப்படியே சித்திக்கும். நம்மளுக்கு அந்த இறை மார்க்கம் அப்படியே சித்திக்கும். 5ஆம் இடம் தான் மந்திர உச்சாரணம், ஜபம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. 11இல் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய அனைத்து விதமான ஞான பலம், புத்தி பலம் இதெல்லாம் தந்துடும். சிறப்பாக செயல்படுவீங்க. இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த அந்த மறைந்திருந்த அந்த ஞானம், அந்த ஒரு அறிவுத்திறனை இப்போ வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு வரோம். உங்களுடைய இன்னர் சக்தி இப்போ அவுட்புட்டாக வெளியில் வரும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு தனி டேலண்ட் இருக்குது, உங்களுடைய திறமை வெளியவே தெரிலன்னா இப்போ எல்லாருக்குமே படம் போட்டு காட்டிடும். அது சூரியனோட வீடு இல்லைப்பா, பெரிய ஒரு நெட்வொர்க், ஹியூஜ் நெட்வொர்க்கில் உங்களை பற்றி ஒரு பெரிய லைம் லைட்டு இப்போ உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். அப்பப்போ ஒரு குழப்பம், ஒரு தேவையில்லாத சிந்தனை, பயம் தொற்றிக்கொள்ளும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வருவதற்கு குருவுடைய பார்வை உங்களுக்கு துணை புரியும். நேர் வழியில் போனோம். அவசரப்பட்டு இந்த காலகட்டம் குறுக்கோளில் போய் சம்பாதிக்கணும்னு நினச்சா பெரிய அடி விழும். அதையும் கவனித்துக் கொள்ளணும். தசா புத்திகள் சிறப்பில் ஒரு சூரியன் தசா, சனி, ராகு, கேது, செவ்வாய் இவங்கெல்லாம் தொடர்பு பெறுறாங்க ஏதோ வகையில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத வம்பு வழக்கு வியாஜியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுவிதமான நபர்கள்கிட்டலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம், எச்சரிக்கை தேவை. மற்றபடி உங்களுக்கு அனைத்து விதமான சுப பலன்களையும் இந்த ராகுக்கேதுக்கள் டிரான்சிட் உங்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் கொடுக்க காத்து கொண்டிருக்குது. மற்ற டிரான்சிட் உங்களுக்கு ஜாக்பாட்டுன்னு சொல்லியாச்சு. சனியாகட்டும், குருவாகட்டும், பாக்கிய குருவாக உங்களை வெற்றி பாதையில் சிறப்பாக பயணிக்க வைக்க போகிறார் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த காலகட்டம் நீங்கள் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, 75, 40 இந்த ஆர்டரில் அந்த பாடலை படிப்பதும், அதே போல் வேல்மாறல் கேட்டுக்கொண்டு வருவதும், சர்ப கிரகங்கள் வழிபாடு அதிகம் செய்வதும், இல்லை இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது. ஏன்னா அவங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பதும், ஊனமுற்றவருக்கெல்லாம் நிறைய உதவி செய்வதும், கணவனால் கைவிடப்பட்டவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் உதவி செய்வது. கேதுனாலே யாரும் இல்லாதவர்கள், யாருமே இல்லாத இந்த குருமார்கள், வயதானவர்கள், இந்த அடியார்கள், இறைவனுடைய அடியார்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணுவதும், நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பாத யாத்திரை போகிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணலாம். இல்லை நீங்கள் கிரிவலம் அந்த மாதிரி பாத யாத்திரையெல்லாம் மேற்கொள்ளும்பொழுது உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும். குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும். இந்த காலகட்டம் உக்கிர தெய்வங்களை வழிபடுவது, வெட்டருவா, வீச்சு கம்பு, நம்ம கருப்பசாமி, ஐயனாறு, நம்மளுக்கு சுடலை மாட சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய உக்கிரமான தெய்வங்களை வழிபடுவது. இந்த காலகட்டம் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு 100 ரூபா நோட்டு, ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டை உண்டியலில் போடுவது உங்களுக்கு சகல பாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புலேருந்து, வெளியூர் போகிறதுலேருந்து, இன்னொரு மொழிகளை கற்றுக்கொள்வதிலிருந்து, ஒரு ஆன்லைனில் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது, உங்களை டெவலப் பண்ணிக்கிறது, உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மிகப்பெரிய
மிகப்பெரிய லைம் லைட்டில் நீங்கள் தெரிய வர போகிறீங்க. உங்களுடைய அபரிமிதமான வளர்ச்சி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். துலாம் தூள் பறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் இந்த டிரான்சிட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாய்ப்பு இருக்கும்பொழுது நீங்கள் திருப்பாம்பரமோ அதே போல் திருநாகேஸ்வரம் காளஹஸ்தி இதற்கெல்லாம் செய்துவிடு சர்ப்பகிரக ஸ்தலங்களுக்கு சென்று வரும்போது இந்த பலன்கள் இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல ரெட்டிப்பு மடங்கு கிடைக்கும். எப்பவும் வந்து ஒரு தியானம் மெடிடேஷன் இதை தொடர்ந்து பண்ணிக்கொண்டே வாங்க. உங்களை அறியாமையே எந்த வழியில் போகணுன்றதை காட்டி கொடுத்துடும். அதற்கான நபர்களை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுடும். அதை பாருங்கள். எப்பவும் வந்து நித்தம் வீட்டில் வந்து தீப வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலனை தரும். அதை விட ஒரு தெய்வத்தோட ஒரு நாமத்தை மந்திர உச்சாரணங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான ஆன்ம அமைதியையும் ஆரோக்கியத்தையும் அறிவாற்றலையும் அதீதமாக தந்து இந்த சூழலில் முழுமையான பலனை வந்து பக்காவாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் துலா ராசி லக்னக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை தோறும் மதியம் 3 to 2 அன்னதானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சர்ப்ப கிரகங்கள் உங்களை வந்து சந்தோஷத்தையும் சாதனையையும் செய்ய வந்திருக்குதுன்னா அது மிகையே கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிகளுக்கும் ராகுகேது பயிற்சிக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் உங்க சுய ஜாதகத்துல இப்ப ராகு எங்க வந்திருக்கிறாரு, கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு, கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறார். இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல சனி தசா ராகு கேது புத்தி இல்லை சூரியனுடைய அந்தரமோ இல்லை சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அது நடந்து இந்த இடங்கள் கிரகம் இருக்கும்போது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான். உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ராகு நீங்க உங்களுடைய அறிவுத்திறமையை வளர்த்துக்கோங்க, உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்க ஷேர் பண்ற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டாகிராமோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்றீங்களோ நல்ல விஷயங்களை பேசுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க. லௌகீக விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. நல்லா உங்க அறிவுக்கு தீனி போடுங்க. அதே போல உங்க செயல்களை வந்து சிறப்பா செய்யுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்க கடந்துருங்க. இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன், இது நடந்தே ஆகணும் நீங்க பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு அதை தராம போயிடும். அப்ப கேது சொல்றது என்னன்னா, உங்களுடைய உழைப்பை சிறப்பா தீவிரமா எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்க கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப 5ஆம் பாவம் உங்களுக்கு சிறப்பா அந்த பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, சிறப்பா திறம்பட உங்க மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய 5ஆம் இடம் என்னக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ்க்குள்ள உங்களை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக உழைக்கும் பொழுது 11 என்ற இருக்க லாபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் கோளறு பதிகம் படிப்பதும் கந்தல் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடலை படிப்பதும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, 75, 40 இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது. நவகிரகங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது. நவகிரகங்கள் நமக்கு நன்மை ஆயிடும். எந்தவித தசாபுதியே இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம். 12 ராசிக்காரர்களும் ராகுகேது நன்மை செய்தாலும் சரி இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராகுகேது டிரான்சிட்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும் போது நீங்க சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம்.
ஒரு சுக்கிர தசை நடக்குது, ஒரு குரு தசை நடக்குது, ஒரு புதன் தசை நடக்குது, உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க. இல்லை உயிர் ஸ்தானமாக இருக்குதுன்னும் போது உங்களுக்கான ஒரு நல்ல திருமணம், குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்கெல்லாம் ஆயில்யம், மிருகசீரிஷம், ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், இல்லை கேது உங்களுக்கு இப்போ 5ஆம் பாவம் இருக்குது, அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம், இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ராகக்கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும். பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும். 11 என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்றும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும். ஆயில்யத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மிருகசீரிஷம், ரோகிணி எடுத்துக்கோங்க. இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு, இது பரிகாரம் இல்லை, இது பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு, மற்றவங்களுக்கு உதவுது. இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்கள் தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது, கேதுனாலே ஆதரவற்றவர்கள், யாரும் இல்லாதவர்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தரமான செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். அது கண்கூடாக காணலாம். அந்த ஒரு மன அமைதி, மன நிம்மதி, மன நிறைவு கிடைக்கும். நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக, ஏன்னா ஒரிஜினல் 5லேயே கேது சம்மந்தப்பட்டார். அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும், மன அழுத்தம் ஏற்படும். இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு, இறை வழிபாடு, தான தர்மங்கள்லாம் செய்யும்போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான். அப்போ நீங்கள் இறைவனை கூட வணங்க வேண்டாம், ஏழைகளுக்கு உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும், உங்கள் மன இறுக்கமும் தீரும், உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன நிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டுடும். உங்கள் கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். இந்த பலன்கள்லாம் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றுங்க. இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க. நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.